இப்போ நம்ம வந்திருக்க சிறப்பு ஆலயம் வராகி அம்மன் ஆலயம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வராகி அம்மன 16 அடியில பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க. இந்த ஆலயத்தோட திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க. இந்த ஆலயத்தோட தனிச்சிறப்பு என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆலயத்தோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த சர்ப்பத்த வந்து வழிபடும் பொழுது சர்ப்பதோஷமானது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜகணபதி வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கணபதிய வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மன வந்து பார்க்குற மாரி அமைச்சிருக்காங்க. ராஜகணபதிக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாதாளம் மாரி அமைச்சு, அங்க வந்து அக்னி வராகிய பிரதிஷ்டை பண்றாங்க. இதுக்குள்ள நம்ம போகும்போது ஒரு குனிஞ்சு தான் போகணும். கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு நுழைவாயில். உள்ள போனதும் அழகா சின்னதா வராகி அம்மன பிரதிஷ்டை பண்ணி, அந்த இடத்துல வராகி அம்மனுக்கு விளக்குகள் ஏத்தி அவங்களோட குறைகள வந்து பக்தர்கள் சொல்றாங்க. அத தொடர்ந்து நம்ம வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, தனியா வந்து வராகிக்கு ஊஞ்சல் மண்டபம், அக்னி வராகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளோட வராகி அம்மன் 16 அடியில வந்து பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இதோட கட்டுமான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. வராகி அம்மனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கலைமகள், மலைமகள், அலைமகள் சொல்லிட்டு 3 பேரையும் அழகா வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் பள்ளிக்கொண்டான் டோல்கேட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா, சென்னை டூ பெங்களூர் ஹைவேஸ்ல இந்த கோயில் வந்து இருக்கு. கண்டிப்பா மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சு.